வந்து ஏற்படும். அந்த விகர சவுண்ட் வந்து அந்த டயத்துல மட்டும் இதை ஏற்படுது, இதர நேரங்கள்ல அது அமைதியா இருக்குது. அதனால லேக்டசிஸ் மியூட்டா, மியூட்டான டம், அது சத்தத்தை ஏற்படுத்துவதில்லை என்ற மீனிங்ல அந்த ஒரு. அடுத்து சூப்பு, இது இன்னொரு இடத்துல வந்து சொல்லக்கூடியது. இதுவும் வந்து அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தை. புஷ்மாஸ்டர் இந்த ஸ்னேக்கை பொறுத்தவரைக்கும் புதர்களில் வந்து இதை மிஞ்சுவதற்கு, இதை வெல்வதற்கு வந்து எந்த உயிரினமே இல்லை. எவ்வளவு கெட்டிக்கார விலங்கா இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் புதருக்குள்ள போயிட்டோம்னா இதுதான் வந்து கிங், அதுதான் வந்து ஜெயிக்கக்கூடியது. அதுல வந்து அந்த சிட் அண்ட் வெயிட் மெத்தட்ல வந்து அது இரையை பிடிப்பதற்கு என்ற அந்த பூச்சிகளின் சவுண்டை வந்து ஏற்படுத்தும். அதனுடைய ரீங்காரத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த இரையை வந்து ஈர்க்கிறது, அதை திசை திருப்புகிறது. அது தன்னுடைய அஃபென்சிவ் ஏரியா, கேட்சிங் ஏரியாவுக்குள்ள அந்த இரையானது வரும்போது டக்குன்னு அதை வந்து அட்டாக் பண்ணி அதை சாப்பிடக்கூடிய தந்திரத்தை வைக்கிறது. ஒரு ஏமாற்றுக்கார தந்திரத்தையுடைய ஒரு இந்த மார்பாலஜி பார்த்தீங்கன்னா இது 6 to 12 அடி நீளம் உள்ளது. எடை அப்ராக்சிமேட்டா 3 to 7 கிலோ உள்ளது. கலர் வந்து எல்லோவா இருக்கும், பிங்கா இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அந்த சரௌண்டிங்ஸ் தகுந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன், அந்தந்த இடத்துக்கு என்ன கலர் தேவைப்படுகிறதோ அது மூலம் வந்து அதை எடுத்துக்கிறது. எல்லோவா இருக்குது, பிங்கா இருக்குது, டார்க்கா இருக்குது. அதனுடைய உடம்புல வந்து ஹெவி ஸ்கேல், நிறைய வந்து அந்த செதில்கள் வந்து நிறையா இருக்கும். கண்ணு வந்து ப்ரொட்ரூடிங்கா அப்படியே பழையர்னு வந்து தள்ளி விட்டு அந்த இறைகளை வந்து நாலா பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி அதனுடைய அமைப்பு. வாய் வந்து ஒரு டெவலப்டு அனிமல் மாதிரி, ஒரு பிக்கினுடைய வாய் மாதிரி, ஒரு கப்பலுடைய வாய் மாதிரி வாய் வந்து அமைஞ்சிருக்கிறது. இறையை வந்து நல்லா பிடிப்பதற்கு தோதாக அமைந்திருக்கும். அதனாலதான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரிடேட்டர். மற்ற இதோட வந்து இதுகிட்ட மாட்டினா வந்து கோப்ராவோட கிங் கோப்ரா தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரியதுன்னு. அதெல்லாம் வந்து இப்போ இதுவும் அந்த பிளாக் மாம்பா அப்படின்றதெல்லாம் வந்து அதை விட ஒரு பெரிய வலுவான ஒரு விலங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவனல் குட்டி பாம்பு கூட ரொம்ப ஃபேட்டலாக இருக்கும். ஒரு முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு குட்டி கூட மிகவும் வந்து பாய்சனஸாக இருக்கும். அது வந்து கடிச்சா கூட உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. இந்த விலங்கு வந்து டைமார்பிக். டைமார்பிக்ல வந்து ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் 2 உருவத்தை உடையது. இதில் ஒரு டெவலப்டு அனிமல்ல இருக்கிற மாதிரி ஆண் பெண் தனி இது இருக்குது. இந்த ஆணோ பெண்ணோ இரண்டா இருந்தாலும் தனித்தனியாக ஒரு இடத்துல சாலிட்ரியா தனியாக வாழக்கூடியது. அதனது ஏரியாவில் அது இருக்கும். ஒரு கூட்டமாக சமூகமாக வந்து இருக்கிறது இல்லை. மற்ற இதர விலங்குகள் போல வந்து கூட்டமாக வருது, தனியாக இருக்கும். மேட்டிங் சமயத்தில் மட்டும்தான் வந்து ஒன்றை ஒன்றை தேடி அது அதோட வந்து இணைகிறது. அந்த மேட்டிங் சமயத்தில் அது பல்வேறு விளையாட்டுகளை வந்து செய்கிறது. அது தட்டுதல், நாவினால் வந்து தடவி கொடுத்தல், கட் பண்ணுதல், அல்லது வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதல், விளையாட்டுத்தனமாக அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுதல். இந்த விளையாட்டுகள், இந்த ஊடல் என்பது வந்து கூடல் என்பது வந்து ஒரு 5 மணி நேரம் வரை கூட நீடிக்கக்கூடியது. அது ஏற்கனவே வந்து நம்ம பாம்பு, லேக்கசிஸ் பாம்புகள் வந்து அந்த செக்ஸ் அதில் வந்து எவ்வளவு வந்து ஸ்ட்ராங் இம்பல்ஸ் இன் செக்ஸ் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியது தான் என்னுடையது. அதன் மூலமாக அதுக்கு வந்து ஒரு 20 முட்டைகள் வரைக்கும் ஒரு மரம், ஏதாச்சும் ஒரு மரப்பொந்துகள் அல்லது ஏதாவது பள்ளங்கள்ல வந்து அதை தேடி அந்த இடத்துல வந்து ஒரு 20 முட்டைகள் வரைக்கும் வந்து அதை வச்சிருக்கு. அந்த 20 முட்டைகளை வந்து அடைகாக்கிறதுக்கு 60 இருந்து 78 நாட்கள். ரோட்டு சந்தேகம் கழுத்து வச்சுருவாரோ லேக்கசிஸ் இவ்வளோதான் சார். சார் சொன்னார் ட்ராம்போசிஸு, லெஃப்ட் சைடு ட்ராமா, ஹார்ட் பேஷண்ட்டு. நான் ஒன்றுமே சொல்ல, தொண்டையை பிடிக்க விட்டார் லேக்கசிஸ். இப்போது லேக்கசிஸ் அப்படின்னாலே வளவளா குழப்பம். எதுலேயுமே அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அதை நம்ம என்ன சொல்லி கொடுறோம், லோக்வாசிட்டின்ற பேரில் அதை கொண்டு வச்சுக்கிறோம். லோக்வாசிட்டி. இந்த லேகசிஸ் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ கரிஸ்மேட்டிக். எந்த இடத்துல தனித்துவமாக ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அவங்க உள்ளே போய் ரோல் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாங்க. லேகசிஸ் அவங்கள போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த சட்டையை பார்த்தீங்களா, அந்த டெய்லர் தைச்சது சார், இது ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். நம்ம சொல்லவே இல்லை, ப்ரைஸஸ் ஹெர்செல்ஃப் அவங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. அங்கே போயிருந்தல சொல்ல முடியாதுங்க அப்படிம்பாங்க. அப்போது அந்த ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருவாங்க. லேகசிஸை வந்து we can easily fix. அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் அப்ரோச்சு, விவாசியஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், பேசுகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்குவாங்க. சட்டை அங்கே துபாயில் எங்கள் மச்சினர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த கடையில் போய் நான் இந்த இதெல்லாம் இந்த டிசைன்லாம் போட்டுருக்குன்னு சொல்லி வந்து வச்சுங்களா. டெய்லர் சாதாரணமான டெய்லர் இருக்க, அந்த டெய்லரு ஸோ பாப்புலர். கேரளாவுக்கு அந்த பக்கம் இருக்கார் அவர். வச்சு வாங்கிட்டு வந்து போட்டேன். சட்டை காஸ்ட்டு தெரியுமா, அவருக்கு தான் 1.5 கோடிலாம் சொல்லாதீங்க, 1.5 லட்சம் 1.5 கோடிலாம், இதுவும் அப்படித்தான். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ப்ரைஸிங், செல்ஃப் ப்ரைஸிங், ஒரு ப்ரிசிஷன் அவங்கக்கிட்ட எல்லாமே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அதாவது அவங்க வந்து தே ஆர் ஸோ சாம்புல், தே நெவர் டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இன் லைஃப். தூங்குறப்போ கூட நகை நட்டுகளை போட்டுட்டு போடுவாங்க. இப்போ சார் சொல்கிற பாணியில் அந்த இதை வந்து சொல்லணும்னா அது த ரூப்ரிக் இட் செல்ஃப் இட் இஸ் அவைலபிள். என்ன சொல்கிறாங்க, டெலூஷன், அதாவது டெலூஷன் charm does not change the spell. Delusion charmed does not change the spell. That is why they are wearing the entire makeup. மனோரமா பற்றி சொல்லுவாங்க, she is always in the makeup தான். யாராவது பார்க்க வந்தாங்கன்னா 3 நாள் வெளியில் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். கேட்டு இருப்பாங்க, என்னம்மா எங்களுக்கு நேரம் ஆச்சு, உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கன்னா, இந்த இருங்க அம்மா வந்துடுவாங்க, இப்போ இந்த இருங்க அம்மா வந்துடுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அம்மா அந்த அளவுக்கு அந்த ஃபுல் மேக்கப்போடு வந்து தான் பேச வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண, அப்போ லேகசிஸ் தான் அவங்க. அவங்களுக்கு உள்ள கொடுத்து பார்த்துருந்தா இந்த கேஸை ஜெயிச்சிருக்கலாமோ என்னமோ தெரியல. அப்போ லேகசிஸ்னால் அவங்களே புகழ்ந்துக்குருவாங்க. இதில் இன்னுமா முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவங்க பேசுறது. லோக்வாசிஸாக இருந்தாலும் அதிக பிரசங்கியாக இருந்தாலும் அவங்க பேசுகிற பேச்சு நம்மளை ஈர்க்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு கூட ஒரு ரூப்ரிக் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ரைட், ஸ்வீட் டாக்கர்ஸ். அவங்களுக்கு பேரே லேகசிஸுக்கு பேர் சார் தரணுமா சார், ஸ்வீட் டாக்கர்ஸ். கேள்விப்படாத ஒரு விஷயமா இருப்பாருங்க. அவங்க அவ்வளவு அற்புதமாக பேசி எல்லாரும் நம்மளை கவனிக்கணும்னு ஈர்க்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. சரி, ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாங்கல்ல, இவங்களை விட வேற யாராவது கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்லையோ ஒரு நகையிலையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு இதில் இருந்துச்சுன்னா, ஆமாம் கிடக்குறா தெரியாது எனக்கு, அங்கே வாங்கினது தானே, அந்த கடை தானே அது பாருங்க சார். அப்போ அங்கே என்ன வந்துருச்சு, ஒரு ஜலசி வருது, ஒரு ஜலசி. அப்போ அந்த ஜலசிக்குள்ளேயும் அவங்க வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு சந்தேக பிராணி எல்லாம் விவாசியஸ் சொல்கிறோம், பிரைசஸ் சொல்கிறோம், எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் சந்தேக பிராணி. எப்போ பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் சார் அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, இது செஞ்சுருப்பாங்களோ, அப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கும். இதில் சந்தேகத்துலேயும் பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா, யாரோ பின்னால் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். இவங்க செய்கிறதெல்லாம் யாரோ கவனிச்சுட்டே இருக்காங்க. ஸ்வீட் டாக்கர்ஸுங்கிறோம், விவாசியஸாக இருப்பாங்கன்றோம், கரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்கன்றோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா சந்தேகம். எதுக்கெல்லாம் சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகம் அப்படி வருது. இவங்களுடைய சந்தேகங்கள்லாம் எப்படின்னா குவிக் ஆகிடும். அதை எப்படி க்ரஷ் பண்ணலாம், அவங்களை எப்படி நம்ம மட்டம் தட்டலாம், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இந்த ஃபீல் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெலசி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலையும் அவங்கள மட்டம் தட்டுறதுலேயும் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கனவுலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கனவு பூரா ட்ரீம்ஸ் ஆஃப் நைஃப்ஸ், ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்டாப்டு, கத்தி கத்தி குத்து, இதெல்லாமே லேட்டசிஸ் தான். ட்ரீம்ஸ் ஆஃப் நைஃப்ஸ், கத்தி, ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்டாப், சுருகு, இந்த மாதிரி கனவுகளாக அவங்களுக்கு வருது. அப்புறம் சாமானிய இப்போ நம்ம சந்தேக பிராணின்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அதை
அது வந்து செல்ஃப் டெஸ்டிங், அதாவது ப்ரூவ் பண்ணாமல் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுதாங்க இது நல்ல குவாலிட்டி தான், இந்த செல்ஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை 10 கோணத்தில் செக் பண்ணி பார்ப்பாங்க. சந்தேகத்துடைய அதர் இது பார்ட் என்ன சொன்னது, ப்ரூவர், அவங்களும் ஒரு ப்ரூவர் தான். அதனால தான் ஹெரிங் அந்த மருந்து சாப்பிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இன்கம்ப்ளீட் வெர்ஷனோட நிப்பாட்டிட்டார். சார் சொன்னார் இல்லைங்களா, அப்போ ஒய்ஃப்கிட்ட என்னமோ எனக்கு என்ன செய்யுது நீ பார்த்து எழுதி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ப்ரூவருங்கிற ஒரு இதில் வந்து இந்த மருந்துலேயே இருந்திருக்கு செல்ஃப் ப்ரூவர் சார். இப்போ லாக்டசிஸில் அந்த மேட்ரு இருக்கத்தான் இருக்குது. அப்புறம் மற்ற இன்னும் அதர் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஈஸியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது அதிர்ச்சியோ நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ நோயோ எந்த நிலையிலையும் அதனுடைய கன்காமிட்டன்ட் பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு கொடுத்துருவாங்க. இது ஒன்று போகும் சார் லாக்டசிஸ்ங்கிற மாதிரி நம்ம பார்க்குறது. அது என்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு அக்கம்பனிமெண்ட், ஒரு அதனுடைய கன்காமிட்டன்ட் என்னென்னா அது என்ன தலைவலியா காய்ச்சலா பேச்சா சண்டையா எதுவாக இருந்தாலும் மயக்கப்பட்டு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபெயிண்டிங்கிறதும் அது எவ்வளோ சொல்ல அலர்ட்டாக அந்த காலை வச்சுக்கிட்டு அது ஷார்ப்பாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது, மயக்கம் போட்டு கீழே தள்ளிடுது. இதையும் நம்ம இட் இஸ் அன் அக்கௌண்டபிள் பார்ட் ஆஃப் லாக்டசிஸ். அதனால் லாக்டசிஸ் சார் சொல்கிற மாதிரி மெட்டீரியல் மெடிக்கல் நேரடியாக படிச்சு லெஃப்ட் டு ரைட்டு அது இது அப்படி ஹார்ட் பேஷண்ட் சரி பேஷண்ட் எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படியான ஒரு கைட்லைன் கொடுத்தாரு, மருந்தை இப்படியும் பாருங்கள், நீங்கள் மெட்டீரியல் மெடிக்கல் வச்சுக்கிட்டு இந்த சிம்டம்லாம் சொன்னாரா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ரூபரிக் வைஸாவோ ஏதோ பார்க்கக்கூடாது. அப்போ இந்த லாக்டசிஸ் பேஷண்ட்டை நம்ம ஈஸியாக எங்கே இருந்தாலும் இப்போ இதை லைக் வைஸ் இப்போ சல்ஃபர் அப்படின்னு சொன்னால் சல்ஃபர் தேர் ஆர் எனார்மஸ் சிம்டம்ஸு. ஆனால் என் பேஷண்ட் ஹூ கம்ஸ் அண்ட் சிட் அப்படி நல்லது ஒரு சல்ஃபர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் சொல்லி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தி கேன் நெவர் ஸ்டாண்ட் கம் இப்படி லிப்பே அழுத்தி எழுதி வச்சிருக்காரு. பேஷண்ட் உள்ளே வந்து படத்து சார் உட்காந்துக்கலாமா இல்லை கேட்க கூட மாட்டேன் உட்காந்துக்கலாம் அப்படின்னு லிப்பே அவர் சொல்லுவார். அதனால் மருந்துகளை எப்படி பிரயோகம் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு லெவலை பார்த்து வச்சுட்டு மற்ற விஷயங்கள் நம்மள்ட்ட வந்து கேட்கணும். இதை சொல்லிட்டாரு அந்த பொண்ணு ரொம்ப ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கு லாக்டசிஸ்லாம் எடுக்க முடியாது. வாட் அபவுட் அதர் காம்போனன்ட்ஸ் வித் ஹேர் அதை வச்சுக்கிட்டு அந்த மருந்து போகணும். இதெல்லாம் ஒரு கைட்லைன் தான். ஒரு கைடு இது இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், சென்னை 49 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தா அது தே நெவர் கம் வித் யூ. நீங்கள் பார்த்துட்டு அந்த டைரக்ஷனை வியூ பண்ணி போங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கைடு இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் போகணும். அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டாரு அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படி பேசினா இப்படி கிளியராக இருக்கா அப்படிலாம் போயிடக்கூடாது. அதர் சிம்டம் சார் ஸோ கைடு அதெல்லாம் மற்ற சிம்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மருந்துக்குள்ளே போனால் தான் அந்த கன்ஃபர்மேட்டரி சிம்டமாக சில இதுகளை நீங்களும் வச்சுக்கணும். அதில் அந்த தெர்மல் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகும். லாக்டசிஸ் கேன் நெவர் டாலரேட் ஆஃப் அந்த இன்டாலரன்ஸ் ஆஃப் ஹீட் அதில் டெஃபரெண்ட்டாக இருக்குது. அது வந்து சூடு தாங்கவே முடியாது. அதனால தான் அது வந்து புஷ் மாஸ்க்கு சொல்கிறது. புஷ் எப்படி இருக்கும் நல்லா குழுன்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் அழகாக பதுக்கி போய் விடாது. மருந்தை படிக்கிறது நானே லேர்னிங் ஃப்ரம் டாக்டர் சரவணகுமார் இன் சோ மெனி வேஸ். ஏன்னா எந்த பாதையில் ஒரு போராட்டை என்னால் ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. அப்படி மல்டிபிள் டைமென்ஷன் டீச்சர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து இப்போ ஏசியில் இருக்கலாம், ஏசி ஒத்துக்கிற மாட்டேங்குதுன்னா சார் இந்த துப்பாக்கி இப்படியும் சுடும் இப்படி வச்சாலும் சுடும். ஆகையினால துப்பாக்கியை பிரயோகப்படுத்துகிற ஒரு இதில் தான் இருக்குது. இப்போ சார் சொன்னார், என்ன சொன்னார், அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டாங்க அந்த இதில் வீசிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, அப்போனா டெலூஷன் இன்ஜுரி பை சரௌண்டிங்ஸ். ஸோ அந்த வெர்ஷனை நம்ம அந்த ரூப்ரிக்கையும் நம்ம வி ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்டாக். அப்போ தான் அந்த அப்ளிகேஷனில் அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் விலாசிஸ் அப்படின்னு சொல்கிறேன், கரிஸ்மேட்டிக்னு சொல்கிறேன், டெலூஷன் டஸ் நாட் சேஞ்ச் இது ஸ்மெல் அப்படின்லாம் சொல்கிறேன், சாம்டுலாம் சொல்கிறேன். அப்படின்னா அந்த ரூப்ரிக்கும் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து வச்சுக்கிறணும். அது அவர் சொல்ல வர்றது we should have other supportive mechanisms also. இதை வச்சுக்கிட்டு இப்படியே போயிட முடியாது, மற்றதையும் வச்சுக்கணும். அவர் ஈஸ் தரவித்தால் அவர் ஜாக் ஆஃப் ட்ரேட்ஸ். அவர் அதை பார்க்க நமக்கு தேவையில்லை, ட்ரேட்ஸ் தான் அவர். அதனால அவர் மல்டிபிள் டைமென்ஷன் வியூ வேணுங்கிறக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கைடு தானே தவிர்த்து கைடு கேன் நெவர் கம் வித் அஸ்.